How to become a business analyst in 2026. இதுக்கான ஆன்சர் கேட்டு இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் எனக்கு DM பண்ணியிருந்தீங்க. என்ன மாதிரி queriesலாம் என்ன கேட்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஹே சர்வின், பிசினஸ் அனலிஸ்ட் ஆகிறதுக்கான எல்லா ஸ்கில்ஸும் இருக்கு, பட் என்னோட ரெசியூம் ஷார்ட் லிஸ்டே ஆக மாட்டேங்குது. யூஜி முடிச்சுட்டு பிசினஸ் அனலிஸ்ட் ட்ரை பண்ணலாமா, ஆர் பிஜி முடிச்சுட்டு பிசினஸ் அனலிஸ்ட் ட்ரை பண்ணலாமா? அண்ட் ரொம்ப முக்கியமா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பிசினஸ் அனலிஸ்ட்டை காலி பண்ணிடுமா? இது மாதிரி ஐ ரிசீவ்ட் லாட் ஆஃப் டெக்ஸ்ட், கமெண்ட்ஸ் அண்ட் இமெயில்ஸ். BA பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸை ஷேர் பண்ண போறேன். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். பட் பிஃபோர் தட், என்னோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா, ஹாய், திஸ் இஸ் சர்வின். ஐ எம் ஒர்க்கிங் ஆஸ் அ சீனியர் பிசினஸ் அனலிஸ்ட். என்னோட ப்ரொஃபஷனல் ஜர்னில கத்துக்கிட்ட எல்லா விஷயத்தையும் கண்டென்ட்டா போஸ்ட் பண்ணிட்டு வரேன். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் ஃபர்தர், லீன் பேக், சில் அவுட் அண்ட் என்ஜாய். இவ்வளவு அப்டக்கல்ஸ் இருந்தும் 4 இயர்ஸ் பிஃபோர் நான் எப்படி பிசினஸ் அனலிஸ்ட் ஆனேன்? கோவிட் டைம்ல ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருந்த கம்பெனில ஒர்க் ஃப்ரம் ஹோம் அனுப்பிட்டாங்க. அது ஒரு எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணனா ப்ரொமோஷன் கிடைக்குமேனு ஃபுல் எஃபோர்ட்ஸ் போட்டேன். பட் ப்ரொமோஷனும் கிடைக்கல, சேலரி ஹைக்கும் கிடைக்கல. இன்ஸ்டெட் ஆஃப் தட் நிறைய ஒர்க் கிடைச்சது. இது மாதிரி சில அப்டக்கல்ஸ் இருந்தும் BA ரோல்ல பிளேஸ் ஆனதுக்கான ரீசன், நீங்க யாருமே யூஸ் பண்ணாத சில ஸ்ட்ராட்டஜிஸ் நான் யூஸ் பண்ணேன். அதுல ஒண்ணுதான் BA ரோல்ல இருக்க சில மித்ஸ் எல்லாம் நான் கடைசி வரை நம்பவே இல்லை. எஸ், அப்பயும் சரி இப்பயும் சரி, பிசினஸ் அனலிஸ்ட்னாலே ஒரு 3 மித் இருந்துட்டு தான் இருக்கு. மித் நம்பர் 1, யூ நீட் அ பர்டிகுலர் டிகிரி டு பிகம் அ பிசினஸ் அனலிஸ்ட். நான் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட், ட்ரிபிள் முடிச்சிருக்கேன். எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் கம்பெனில ஒரு 3.5 இயர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருந்த டைம்ல ஐ காட் பிசினஸ் அனலிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. BA பொறுத்தவரை எனி ஸ்பெசிபிக் டிகிரி இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. இன்ஜினியர், BSc, BComனு யார் வேணாலும் பிசினஸ் அனலிஸ்ட் ஆகலாம். BCom முடிச்சுட்டு பிசினஸ் அனலிஸ்ட்க்கு ட்ரை பண்ணலாமா, ஆர் MBA முடிச்சுட்டு பிசினஸ் அனலிஸ்ட்க்கு ட்ரை பண்ணலாமான்னு ஒரு சில பேர் கேட்டீங்க. ஜஸ்ட் நேம் சேக்கு PG பண்ணணுமேனு கரஸ்ல எல்லாம் பண்ணாம MBA முடிச்சுட்டு வெளியே வரப்ப பெர்ஃபார்மன்ஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் காட்ட முடியும்னு நினைக்கிறவங்க கோ வித் MBA. இல்ல அதெல்லாம் கஷ்டம்னு நினைச்சீங்கன்னா BComல ட்ரை பண்ணலாம். என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல MBA முடிச்சுட்டு பிசினஸ் அனலிஸ்ட் ஆனவங்களும் இருக்காங்க, UG முடிச்சுட்டு பிசினஸ் அனலிஸ்ட் ஆனவங்களும் இருக்காங்க. இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு மச் யுவர் கான்ஃபிடன்ஸ் when you talking with your hiring manager. பட் ப்ரியர் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இல்லாததுனால உங்களால அவ்வளவு சீக்கிரம் BA ஜாப்ல பிளேஸ் ஆக முடியாது. பட் இந்த ஒரு சில ஹேக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணனா 95% பிசினஸ் அனலிஸ்ட் ஆகிடலாம். பட் வீடியோவை ஃபுல்லா பார்த்தா தான் உங்களுக்கு அது கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் வீடியோவோட எண்ட்ல ஒரு சீக்ரெட் டிப் இருக்கு, சோ வாட்ச் டில் எண்ட். மித் நம்பர் 2, ஒன்லி Tier 1 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கெட் BA ஜாப். டாப் காலேஜ்ல படிச்சு பிசினஸ் அனலிஸ்ட் இன்டர்வியூஸ்ல ஃபெயில் ஆகுறவங்களும் இருக்காங்க. Tier 2 காலேஜ்ல படிச்சு பிசினஸ் அனலிஸ்ட் ஆனவங்களும் இருக்காங்க. அதுக்கு லைவ் எக்ஸாம்பிள் நான் தான். உங்கள மாதிரி நானும் Tier 2 காலேஜ்ல தான் கிராஜுவேட் ஆனேன். பட் டுடே ஐ எம் a senior business analyst. நான் முன்னாடி சொன்ன மாதிரி it completely depends on how you present yourself when you are talking with your hiring manager. Myth number 3, BA is just an analyst role with no growth. Business analystனா என்ன பண்ண போறாங்க? ஜஸ்ட் டாக்குமெண்ட் ஒர்க் தான் சில பேர் நினைக்கிறாங்க. பட் this is completely wrong. Yes, கண்டிப்பா ஒரு சில டாக்குமெண்ட் ஒர்க்லாம் இருக்கும். பட் பிசினஸ் அனலிஸ்டோட மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா to bridge between business leader and development team. So here you have a massive chance to interact with leadership team. அவங்க சொல்ற மாதிரி சும்மா டாக்குமெண்ட்ல ஒர்க் பண்றவங்களுக்குலாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவ்வளவு ஈஸியா கிடைக்காது. யூசுவலா நீங்க எந்த ஒரு கம்பெனியா இருந்தாலும் சரி, உங்க மேனேஜரை தாண்டி அவருக்கு மேல இருக்க லீடர்ஷிப் டீமோட இன்டராக்ட் பண்ணிட்டீங்கனாலே உங்க மேனேஜர் செம்ம காண்டாயிருவாங்க. பட் இங்க அப்படியே ஆப்போசிட், they will push you to talk with business leaders because அதுதான் உங்க மேஜர் ரெஸ்பான்சிபிலிட்டி. பிசினஸ் லீடர்ஸோட இன்டராக்ட் பண்றதுனால ஆட்டோமேட்டிக்கா உங்களோட பிஹேவியர் இன்டர்பிரினர் மாதிரி வாக் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்க பிசினஸ் அனலிஸ்டா இருந்து அது மாதிரி திங்க் பண்ண முடியலனா ப்ளீஸ் குவிட் BA. எதனால இவ்வளவு பேர் பிசினஸ் அனலிஸ்ட் ஆகணும்னு நினைக்கிறாங்க? and why the demand will be huge in 2026? because of premium salaryன்னு ஒரு சில பேர் நினைப்பாங்க. அது உண்மைதான். பட் 2026ல இந்த ஒரு ரீசன்னால BA ஓட டிமாண்ட் பல மடங்கு அதிகமாக போகுது. அது என்னன்னா ப்ராடக்ட் ரீ இன்ஜினியரிங். எல்லா கம்பெனிஸ்லயும் ஆல்ரெடி இருக்க ப்ராடக்ட்ஸ்ல AI ஃபீச்சரை ஆட் பண்ணி மார்க்கெட்க்கு கொண்டு வந்து அதை எப்படி ரீஇன்ட்ரோடியூஸ் பண்ணலாம்னு டே அண்ட் நைட் ஓடிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ண போறாங்கன்றத பொறுத்து தான் அவங்க கம்பெனி இதுக்கு மேல அவங்க காம்படிட்டர்ஸ்க்கு எப்படி டஃப் கொடுக்க போறாங்கன்றது இருக்கு. என்னதான் இதுக்கு டெவலப்மெண்ட் டீமே போதும்னு நினைச்சாலும் பிசினஸ் லீடர்ஸோட எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ண ப்ராஜெக்ட் ப்ராக்ரஸை ப்ராப்பரா ட்ராக் பண்ணி வித்தின் டைம் லைன்ல கம்ப்ளீட் பண்ணி பிசினஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும்னா பிசினஸ் அனலிஸ்டோட இன்டர்வென்ஷன் கண்டிப்பா தேவைப்படும். அவங்களோட பிசினஸ்லயும் AI கேப்பபிலிட்டிஸ் இருந்தா மட்டும்தான் இதுக்கு மேல மார்க்கெட்ல சர்வே ஆக முடியும். So the demand will be huge. So try to land business analyst job because it's already too late. இப்படி AI ஒரு பக்கம் இருந்தாலும் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி ஒரு பெனிஃபிட் BA ரோல்ல இருக்கு. ஒரு பிசினஸ் அனலிஸ்டோட கரியர் பாத் பாத்தீங்கன்னா அனலிஸ்ட்ல ஆரம்பிச்சு பிசினஸ் அனலிஸ்ட், சீனியர் பிசினஸ் அனலிஸ்ட், லீட் பிசினஸ் அனலிஸ்ட், ப்ராடக்ட் ஆர் ப்ராஜெக்ட் மேனேஜர் அண்ட் ஃபைனலா எனி C-suite ரோல் லைக் CEO, CTOன்னு தான் இருக்கும். சோ இதுல இருந்து என்ன புரியுது? இந்த ரோல்ல பிளேஸ் ஆகி நம்ம ஆபீஸ்ல ரெகக்னிஷன் கொடுக்குறாங்களோ இல்லையோ, நம்மளோட டே டு டே ஒர்க்கை ப்ராப்பரா பண்ணிட்டு வந்தாலே யூனிவர்ஸ் will push you to think like CEO. அது உங்களோட கரியரையும் க்ரோ பண்ணும், நீங்க ஒர்க் பண்ற கம்பெனியோட பிசினஸையும் க்ரோ பண்ணும். அண்ட் ஃபைனலா அந்த சீக்ரெட் டிப்க்கு வந்தாச்சு. உங்கள நிறைய பேர் ஒரு ஃப்ரெஷரா BA ரோல்ல எப்படியாவது பிளேஸ் ஆகிடணும்னு முட்டி மோதி ட்ரை பண்ணிருப்பீங்க. பட் ஜாப் கிடைச்சிருக்காது. as I told you before, பிசினஸ் அனலிஸ்ட் பிசினஸ் லீடர்ஸோட ஃப்ரீக்வெண்டா கனெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அங்க போய் ஃப்ரெஷர்ஸ் எல்லாம் இறக்கி விட்டா எப்படி இருக்கும்? யோசிச்சு பார்த்தாலே ரண
ரணகலமா இருக்குல்ல. பட் இதுக்கு ஒரு வழி இருக்கு. நான் பர்சனலா இதை யூஸ் பண்ணி தான் பிசினஸ் அனலிஸ்ட் ஆனேன். ஒரு ஃப்ரெஷரா பிசினஸ் அனலிஸ்ட் ஜாப் வாங்கவே முடியலன்னு சொல்றவங்க பிசினஸ் ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கொடுக்கிற மாதிரியோ ஆர் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்ல எக்ஸ்பர்ட்னு ப்ரூவ் பண்ற மாதிரியான ஏதோ ஒரு என்ட்ரி லெவல் ஜாப்ல எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸை பேஸா வச்சு BA ரோலுக்கு அப்ளை பண்ணுனா 99% உங்க ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட் ஆக சான்சஸ் இருக்கு. பிகாஸ் நான் மேனுஃபேக்சரிங் கம்பெனில ட்ரெயினியா இருந்து அடுத்து ஜூனியர் இன்ஜினியர் ஆகி அதுக்கப்புறம் தான் பிசினஸ் அனலிஸ்ட் ஆனேன். அண்ட் இப்போ யோர் ஃபேவரட் சீனியர் பிசினஸ் அனலிஸ்ட். ஐ ஹோப் திஸ் வீடியோ ஹெல்ப் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் சம்திங் அபவுட் பிசினஸ் அனலிஸ்ட். பட் பிசினஸ் அனலிஸ்ட் பத்தி ஷேர் பண்ண இன்னும் நிறைய இருக்கு. பட் நின்னு கால்லாம் பயங்கரமா வலிக்குது. ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் வீடியோல இருந்து டேபிள் அண்ட் சேர் வந்துரும் நினைக்கிறேன். மீன்வைல் பிசினஸ் அனலிஸ்டோட ஃபுல் கைடுக்கு இந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும்னா இந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்க. இதையும் தாண்டி வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. எல்லாருக்கும் ரிப்ளை பண்றேன். Until next time, this is Sarvin signing off.